ஜெய் வாசவி. இன்று 24வது ஸ்லோகம். அகம் ஹி சர்வஜானாம் போக்தாச்ச பிரபு ரேவச்ச நாத்து மாம பிசானந்தி தத்வே நாத்தஸ் ஜெயவந்தி தே. நானே சகல யாகங்களுக்கும் போக்தாவாகவும் பிரபுவாகவும் இருக்கிறேன். ஆனால் பல தேவதைகளை வணங்குபவர் என்னை உள்ளபடி அறிகிறார்கள் இல்லை. ஆகையால் அவர்கள் வலிவி பிறவியில் வீழ்கின்றனர். போக்தா என்பது உண்பவன் என்று பொருள்படுகிறது. தலைவன் அல்லது சொந்தக்காரன் பிரபு எனப்படுகிறான். சிறு உத்தியோகஸ்தர்களிடமிருந்து சில நன்மையை தற்காலிகமாக பெற்று பிறகு அதை இழந்து விடுவது போன்று சிறு தேவதைகளை வணங்கி அத்தேவலோகங்களை அடைய பெற்று காலாவதியில் பிறப்புலகுக்கு திரும்புகிறார்கள். ஆதலால் சிறு தேவதைகளை வணங்குதல் விதி ஒழிவிய விண்ணப்பமாகும். இனி நானே ஈண்டு தேகத்தினுள் அதி யஜ்ஞமாகிறேன் என்று பகவான் கூறுகிறார். ஒவ்வொருவரும் அடையும் நிலையை பற்றி உண்மையாவதை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.